ஆண்டின் பொதுக்காலம் 7வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 9 அருள்வாக்குகள் 41 தொடக்கம் 50 வரை. இயேசு பொறாமைப்படாமல் அடுத்தவர்களின் நற்செயல்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று தம் சீடர்களுக்கு கற்பித்துவிட்டு நல்ல செயல்களுக்கான வெகுமதியும் சீடர்கள் ஒழுக்கக்கேடாக நடக்கக்கூடாது என்றும் உப்பாக இருந்து அடுத்தவர் வாழ்வுக்கு சுவையூட்ட வேண்டும் என்றும் அதன் வழியாக தனி மனித சமூக அமைதியின் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும் என்றும் இயேசு சீடர்களுக்கு அறிவுறுத்துவதை இந்த பகுதியில் மார்க்கு விவரிக்கிறார். வசனம் 41. ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர். இயேசு என்னிலும் பிறரிலும் வாழ்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து நாம் செய்யும் செயல் மிகச் சிறிய இரக்கச் செயலாக ஒரு கிண்ணம் தண்ணீரோ சிறிய பாராட்டோ அல்லது ஆறுதலளிக்கும் வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கடவுளிடத்திலும் அடுத்திருப்பவரிடத்திலும் கைமாறு உண்டு என்று இயேசு உறுதியளிக்கிறார். இந்த சிறிய இரக்கச் செயலை நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்கு நன்றியின் வெளிப்பாடாகவும் அன்பின் வெளிப்பாடாகவும் செய்கிறோம் என்பதையும் உணர வேண்டும். அடுத்தது, சீடர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான வார்த்தைகளால் நெறிப்படுத்துகிறார். சின்னஞ்சிறியவர்கள் என்பவர்களுக்கு நம்பிக்கை வாழ்வில் தொடக்க நிலையில் இருப்பவர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் உட்பட யாருக்கும் நெறிகேடான வாழ்க்கையை தரக்கூடாது. அப்படி அவதூறான ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதே அந்த நபருக்கு நலம் பயக்கும் என்று இயேசு கடுமையாக சீடர்களிடம் கூறுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு சிறியவர்களுக்கு எதிராக செய்யப்படும் பாவம் ஒரு சங்கிலி தொடர் போன்ற எதிர்வினையை ஏற்படுத்தும். பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பிறகு அதனை அடுத்தவருக்கு கற்பிக்கிறார்கள். பிறகு தொடர் சங்கிலியாக மாறி அந்த சமூகத்தையே அந்த பாவம் பாதிக்கிறது. எனவே இயேசு சொல்லுகிறார், கால், கை, கண் இவற்றை எதெல்லாம் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறதோ அவற்றை எடுத்து எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு உண்மையை உணர்த்த செமிட்டிக் மொழிகளில் பயன்படுத்தும் மிகைப்படுத்தப்பட்ட சொற்கள் இவை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம் வாழ்வின் முக்கியமான அம்சம் நம்பிக்கை நிறைந்த வாழ்வு. எனவே இந்த அரிய பொக்கிஷத்தை இழப்பதை விட, நம்பிக்கையின் பொக்கிஷத்தை இழப்பதை விட பேரழிவின் வழியாக வரும் துன்பத்தை அனுபவிப்பதே நமக்கு நல்லது என்று இயேசு மிகச்சரியாக சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் செய்தி, நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு சொல்லுகிறார், நமக்கும் சொல்லுகிறார். உப்பு என்பது தூய்மைப்படுத்துகிறது, ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது, அது தன்னை கரைத்து அந்த பொருளுக்கு சுவை ஊட்டுகிறது. சீடர்களாகிய நாமும் மோசமான முன்மாதிரியின் வழியாக மற்றவர்களை பாவத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக நமக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கைக்கு உப்பை போல இருக்க வேண்டும். உப்பு தூய்மையாக இருக்கிறது, கெட வைக்காது, தன்னை கரைத்து சுவை ஊட்டுகிறது. இப்படிப்பட்டவர்கள்தான் அமைதியின் தூதுவர்களாக இந்த சமூகத்தில் இருக்க முடியும். அதற்காக தொடர்ந்து வேண்டுவோம். ஆமீன்.